உங்கள் குழந்தைகிட்ட நீங்கள் 2 இல்லை 3 லாங்குவேஜ் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அஸ் அ பேரண்ட்டாக நீங்கள் என்ன மைண்டில் வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு லாங்குவேஜ் தான் நம்ம பேசணும், அப்போ தான் டக்குன்னு சீக்கிரமாக பேசுவான் அப்படின்றதுக்காக நீங்கள் உங்களோட லாங்குவேஜ் எக்ஸ்போஷரை வந்து லிமிட் பண்ணிடக்கூடாது. ஒரு லாங்குவேஜ் மட்டும்தான் பேசணும்லாம் போகக்கூடாது. 2 பேசுகிறீங்க 3 பேசுகிறீங்கன்னா அதோடைய எக்ஸ்போஷருடைய ரேட்டை வந்து சமமாக நீங்கள் கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். சொல்லப்போனால் இதுவும் ரீசர்ச்சில் எவிடன்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஆல்ரெடி 2-3 லாங்குவேஜ் பேசுகிற ஸ்பீக்கராக இருந்து சடனாக ஒரு லாங்குவேஜ்க்கு ஸ்விட்ச் பண்ணும் பொழுது அந்த குழந்தைக்கு எக்ஸ்போஷருடைய அளவு குறையுது. இதனால கூட லாங்குவேஜ் டிலே வரலான்னு ரிசர்ச்சில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் 2 லாங்குவேஜ் 3 லாங்குவேஜ் பேசுகிற ஃபேமிலியாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதையே இன்சிஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் 2-3 லாங்குவேஜை பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்கள் குழந்தைகிட்ட உங்களுடைய அப்ரோச் நீங்கள் எந்த மாதிரி வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ரொட்டீன்ஸ் லைக் பாத்திங் டைம், ஈட்டிங் அந்த மாதிரி எக்கச்சக்கமான டெய்லி ரொட்டீன்ஸில் நிறைய அதை பற்றி 2 லாங்குவேஜ்னா ஒரு லாங்குவேஜ்க்கான எக்ஸ்போஜர் எவ்வளோ அளவு கொடுப்பீங்களோ அதே அளவுக்கு பேலன்ஸ்டாக 2 லாங்குவேஜுமே வந்து நிறைய பேசி அவங்கக்கிட்ட மாடல் பண்ணுங்கள். அண்டு ஒரு வேளை அவங்க ஏதாவது அந்த லாங்குவேஜில் கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க, இல்லை சரியாக அவங்க வந்துட்டு அதில் வெக்காபுலரி சரியாக ஃபிட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அவங்கள வந்து டிமாண்ட் பண்ணியோ இல்லை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, அப்படி பண்ணாத இப்படி பேசாதன்ற மாதிரியான ஃபோர்ஸிங் இல்லாமல் நிறைய மாடல் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து டைம் வந்து கொடுங்க. அதை ப்ராசஸ் பண்ணிக்கிறதுக்கான டைம் கொஞ்சம் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கணும். இது அடுத்து சொல்ல போகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரிப்பீட் ரிப்பீட் ரிப்பீட். ஏன்னா ஒரு குழந்தை ஒரு வார்த்தையை லேர்ன் பண்ணி அதோடைய சுச்சுவேஷனில் அப்ளை பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் 100 ரிப்பிட்டிஷனாவது நம்ம கொடுக்கணும். இப்போ நம்ம 2 to 3 லாங்குவேஜ் பேசுகிறப்ப அந்த குழந்தை மீனிங்கை புரிஞ்சு பேசுகிறதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான ரிப்பிட்டிஷன்ஸ் தேவை. ஸோ யூ கீப் ஆன் ரிப்பீட் எவ்ரி திங். ஸோ நீங்கள் ரிப்பீட் பண்ண பார்த்தீங்கன்னா அவங்களோட வெக்காபுலரி எக்ஸ்பேன்ஷனுங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும்.